ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக, அதிமுக, தாவேக்கா இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக, அதிமுக, பாஜக. நாங்கள் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் திருப்பணும் மறுநாள். ஆமாம். அந்த அளவுக்கு செஞ்சுக்கிறோங்க, அது அவங்க தான் ஆட்சி அமைக்குவாங்க. அது எந்த மாற்றமும் வராது. எப்பயுமே திமுக தான். ஆனால் திரும்ப 2026 திமுக தான் ஜெயிக்கும். ஆமாம். திமுக தான். எப்பயுமே பரம்பரையா திமுக தான். எப்பயுமே திமுக இருக்கா. இந்த திருப்பு கொஞ்சம் பாலவோட தொகுதி எப்பயுமே ஏடிஎம்கே வர்றது. இது 5 திருப்பு ஏடிஎம்கே வருது. எல்லாமே மக்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. மக்கள் அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. எதனால வந்து நம்ம அதுலயே இருக்கிறோம், அதுக்கு தான் போடுவோம். எத்தனை கட்சி எத்தனை பேர் வந்தாலும் சரி அதுக்கு தான் போட்டு மாற்றலாம் முடியாது. தலைவர் நம்ம வந்து எப்பயுமே அதிமுக. இது வந்து கேபிஎன் படம் தொகுதி எப்பயுமே நம்மளுக்கு ரெட்டலை தான். எப்பயுமே ஏடிஎம் கட்சி நம்மளுது வந்தாலே அண்ணா திமுக தான் நம்மளுது. ரெட்டாலைக்கு தான் நம்ம ஓட்டு. நிறைய இருக்கு. திமுக. எதனால? அவங்க எப்பவுமே நல்லது தான் செய்கிறாங்க. விவசாயிகள் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு லோடு அது மாதிரி தள்ளுபடி பண்ணுறாங்க. அதனால அவர் திமுகவுக்கு தான் நான் ஆதரவு கொடுக்குறேன். முதல்லேருந்தே திமுக தான், எப்பவுமே திமுக தான். விஜய் பிடிக்கும். எல்லாரும் விஜய் வாக்கா. இவங்களும் விஜய் விஜய் தான். நீங்க உங்க விஜய் சார் தான். விஜய் தான். சின்ன குழந்தை அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் ஓட்டு இப்போ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவருக்கு வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு. என் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். அதனால் அவருக்கு தான் போடுவேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பண்ணுறதுக்கெலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதனால் ஓட்டு அவருக்கு தான் திருப்தியாக போட்டுருவேன். அவ்வளோதான். நடக்கலாம். நான் எஸ்கே டிவிக்கு இல்லை. தளபதிக்கு தான் எங்கள் ஓட்டு. என் குடும்ப ஓட்டே தளபதிக்கு தான். ஓகேவா? ஓகே. அதிமுக. எதனாலன்னா அந்த ஆட்சி நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்து? இதுக்கு முன்னாடி அவருக்கு தான் போட்டோம். நீங்கள்? அதிமுக. எதனால? எப்பவுமே அதிமுக தானே. போடுவோம். 26 தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக? திமுகவுக்கு தான். திமுக. எதனால திமுக? எதுவும் நான் அந்த கட்சியில் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். ரெண்டு பேரும் கொஞ்சம் மாத்த நல்லா போட்டு 26 தேர்தலில் உங்க ஆதரவு திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர், தாவேக்கா, விஜய், உங்க ஆதரவு யாரு? ஆதரவு யாருக்கு கேட்குறீங்க புதுசா? ஆமா. நம்ம என்ன சொல்றது, எங்க எதிர்கட்சியில் இருக்கிறாருல்ல அதிமுக. அவங்க நல்லா இருக்குது, அதனால அவங்களுக்கு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னே அவங்களுக்கு இதுக்கு முன்னே விஜயகாந்துக்கு அவர் இறந்துட்டாப்படி, அதனால வந்து இதுக்கு பண்றாங்க. நீங்க உங்க ஆதரவு 26 தேர்தலில் உங்க ஆதரவு திமுக, அதிமுக, தாவேக்கா, நாம் தமிழர், பாமக, உங்க ஆதரவு யாருக்கு? பிஜேபி. எதனால? பிஜேபி வர்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி பிஜேபி தான். பிஜேபி எப்பயுமே வந்து ஸ்டாலின் அவர்கள். எதனால ஸ்டாலின்? ரொம்ப பிடிக்கும் அவரை, அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? அவருக்கு தான். சரி, ஓகே.
பாஜக தாவேக்கா இருக்கு நமக்கு பிஜேபிங்க. எதனால பிஜேபி தான் பிடிக்கும். பிஜேபி ஏன்னா காரணம் இருக்குல்ல பிடிக்கும். இது மற்ற கட்சியெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பிஜேபி தான் எனக்கு பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே பிஜேபி தாங்க. ஸ்டார்டிங்கில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் அப்படியே பிஜேபிங்க. நீங்கள் உங்கள் ஆதரவு யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம். எதனால எதனாலன்னா அது வந்து எப்பவுமே நல்லதாகும். நல்லதாகும்போது விவசாயிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்தது அதில் பெரிய வரப்பிரசாதம் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மகளிர் உரிமை தொகை மறுபடியும் அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி இதுக்குமே எப்பவுமே திமுக தான். ஓகே. நீங்கள் உங்கள் ஆதரவு யாருக்கு? என்ன 26 தேர்தல் 26 திமுகவுக்கு தாங்க. மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு. எதனால திமுக? பிஜேபி என்கின்ற மதவாத சக்தியை வீழ்த்துறதுக்காக நாங்கள் வந்து திமுக ஆதரிக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? நாங்கள் திமுக தான். மதசார்பற்ற கூட்டணிக்கு மட்டும் தான் நாங்கள் ஆதரவு. நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் ஆதரவு யாருக்கு? அதிமுக. அதிமுக. எதனால அதிமுக? அதனால கிட்ட ஜன அணுகுமுறை நல்லா இருக்குது, அதனால அதிமுக. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? அதிமுக. அதிமுக. ஒரு பேரு இல்லை நீங்களும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. 26 எலெக்ஷனில் உங்கள் ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே? எதனால? அவங்க எப்பவுமே கட்சி அவங்க கட்சி தான், டிஎம்கே கட்சி தான். அதனால டிஎம்கே. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் பண்ணுறீங்க? எப்பயுமே டிஎம்கே. நீங்கள் யூடியூப்ல டிவிக்கு எதனால? புதுசாக மாற்றம். என்ன ரீசன் எதுவும்? விஜய் பிடிக்கும், ஏதாவது கொண்டு வருவாரு நீவா, அதனால டிவிக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. டிஎம்கே. இந்த டைம் டிவி. உங்கள் ஆதரவு? எதுவும் டிசைட் பண்ணல. இல்லை இந்த வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, அதை வச்சு இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல. இதுக்கு முன்னாடி சரி, ஓகே. பாமக. உங்கள் ஆதரவு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னா? இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடி போட்டிருந்தாங்க, ராமதாஸ் போட்டிருந்தாங்க. இந்த டைம் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எப்போ ராமதாஸ் வந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த டைம் அவங்க சரி. பாமக. உங்கள் ஆதரவு யார்? நாங்கள் எப்பவுமே ஜெயலலிதாக்கு தான் போடுவோம். இனிமேல் பார்ப்போம். இனிமேல் பார்ப்போம்னா அவங்க இல்லையா? ஜெயலலிதா இல்லையா? இல்லை, அப்புறம் நாங்கள் அதுதான் போடுவோம். இப்போ எப்படி என்னன்னு சொல்ல தெரியலன்னு நாள் இருக்குது இல்லைங்களா? நாலு தான் 6 மாதம் இருக்கு. பார்க்கலாம்ப்பா. எதுவும் பார்க்கலாம். இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, தெரியும்ல யாரு? எதுவும் சொல்ல முடியலப்பா, எதுவுமே சொல்ல முடியல. இது வரைக்கும் ஜெயலலிதா. ஆமாம், ரெட்டலி தான் போடுவோம். சரி. ஏப்பா? இல்லை சும்மா கருத்து கணிப்பு மாதிரி யாருக்கு அதிகம்? ராஜேந்திரா. 26ல் உங்கள் ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேக்கா, விஜய் இருக்காங்க, பாமக. நம்ம ஒன்றும் எதுவும் முடிவு பண்ணலைங்க ஜி. இதுக்கு மேலே தான் முடிவு பண்ணுவோம். இல்லை இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, அது நம்ம இது வரைக்குமே டிஎம்கே தான் போட்டிருக்கோம். ஏடிஎம்கே போட்டதில்லை. நம்ம எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதான் போட்டுட்ருக்காங்க. நாமளும் அதான் போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி டிஎம்கே. இந்த மாதிரி டிஎம்கே தான். எதனால் டிஎம்கே? நம்ம அப்போ வந்து அதான் பழகிட்டாங்க, நம்ம போட்டு பழகிட்டோம். அதாவது ஆட்சி மாத்திரம்னா நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே.